गोविने कावलजैनं ज्ञातमालिंगितवामभागं प्रपद्ये मोहन सदगोपाय रंगनाथ सरस्वती श्रीरंग वीरवेदांतानि रंगनारायणो तथा नम सर्वेभ्यः स्वागतम् பழைய பாட்டு சந்தேகம் இருந்தா கேளுங்க சுவாமி. வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு சுவாமி. சுவாமி அந்த விசேஷ அன்னைக்கு எடுத்துங்க இல்லையா கிருத்து சமாதா, அது என் சந்தியோட சேர்த்ததானே சுவாமி? மதுவாகமம் கேக்குறேன் சுவாமி. இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு சுவாமி. சந்தேகம் கேட்டீங்களா? கேளுங்க. இல்ல சுவாமி, அந்த விசேஷ இப்ப சொன்னீங்களா வது ஆகமம் சொன்னீங்க இல்லையா, அது என் சந்தியோட சேர்ந்ததானா? அது எல்லா சந்திலையுமே என் சந்தியோட சொல்ல, எங்க சந்தை எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் காமனா ரூல்ஸ் அதான். அவன் நம்மளுக்கு சந்தை என்ன சந்தை இருக்கோ அந்த சந்தையுடைய கொடுத்துட்டோம், அந்த இடத்துல காட்டிருக்கோம். ஆனா ப்ரொசீஜர் அது ரொம்ப நம்ம இந்தியாவில் வந்து அதை பிரிச்சு காட்டியிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். எல்லாத்தையும் அதான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கு, என்னென்ன சந்தை இருக்கோ எல்லா சந்தைக்கும் உதாரணம் எல்லாமே அப்படிதான் உதாரணம் ஃபுல்லாவே கொடுக்கிற முக்கிய உதாரணம் எழுதி எந்த இடத்துல வேணுமோ அங்க பிரிச்சு காமிச்சு அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அது ரூப பிரகாரத்துக்கு வேற ப்ரொசீஜர் அதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் அது எல்லாரும் எல்லா சந்தையும். ஓகே, கிளியர் சுவாமி. இது அந்நிய உதாரணம் பார்த்தீங்கன்னா இச்சா பேஜ் நம்பர் 17 பல இச்சா பல இச்சா 2 ரூபாய். ஏன்னா அந்த யாந்தாதேசம் வந்து யகாத்து லோபம். அதே கடை உபவேசனம் எனக்காக கேக்குறது உங்களுக்கு எல்லாரும் கேக்குறதா? இல்ல, விட்டு வருது சுவாமி, விட்டு வருது. நீங்க முதல்ல நல்லா பேசும்போது நல்லா கிளியர் இருக்கு. உங்களுக்கு சிக்னல் மிஸ்டேக்கா பாருங்க. என்னன்னா எனக்கு கரெக்டா இருக்கு, வேற யாருக்கு எல்லாரும் அப்படி இருக்கா? எல்லாரும் விட்டு கேக்குறதா? நீங்க பாட சாதிக்கிறதே கொஞ்சம் அது புரியாம கொஞ்சம் விட்டு வருது, அவ்வளவுதான். அது ஏதாவது இயர்போன்ல ஏதாவது ப்ராப்ளமா பாருங்க. நான் ரொட்டீனா பேசுறதெல்லாம் நான் அங்கதான் கேட்கறது. பேசிட்டு वदने प्लस औषधम वदन प्लस औषधम तस्मै प्लस एकत् तस्मा एकत् तस्मा प्लस एकत् तस्यै प्लस ओदनं तस्या योदनं तस्या ओदनं वै प्लस इह वा इह विषावै प्लस आर्धितं विषावार्धितं விஷாவாத்மன் ஆர்த்திகம். இதை உங்களுக்கு ஏடி போன மாதிரி புரியறதா இருக்காங்க. உதாரணம் அதே மெத்தட் தான். ஏஓ ஐயாவுக்கு ஐ அவுக்கு ஆயாவுக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்கேன். ஏதாவது சண்டை எழுதி போட்டா எழுதி காட்டுறோம் உங்களுக்கு. சொல்லுங்க. கரவ் பிளஸ் ஏதவ் கராவேதவ் கரா பிளஸ் ஏதவ் கௌ பிளஸ் ஏகதா தாவேகதா தா பிளஸ் ஏகதா बालो प्लस ओजस्विनो बालावोजस्विनो बाला प्लस ओजस्विनो नरो प्लस उदारो नरा उदारो नरा प्लस उदारो
பானோ பிளஸ் இக பானவிக பான இக புரோ பிளஸ் உற்சாகः புரா உற்சாகः புர உற்சாகः புர உற்சாகः அப்படின்னு இதெல்லாம் அந்த யாந்தாதேச வாந்தாதேச வந்ததுடைய வேற உதாரணங்கள் உங்களுக்கு இது பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம யாந்தாதேச வாந்தாதேசத்தை வாந்தாதேசம் என்று சொன்னோம். ஓ ஏ ஐக்கு யாந்தாதேசமும் ஓ அவுக்கு வாந்தாதேசமும் நம்ம பார்த்தோம். ஓக்கு அவுக்கு அவுக்கு ஆ இது ஆதேசம் போறோம். ஏ ஓக்கு ஐஏ ஆய் பார்த்தோம். இப்போ இதுல ஒரு விசேஷம் ஓ அவுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சொல்ல போது அவு ஆ வர இடம் எங்கன்னா ஏற்கனவே சொன்னது ஏவோ ஐயோவுக்கு அஸ்மரமா இருந்தால் யாந்தாதேச வாந்தாதேச வரும்னு நமக்கு என்ன பார்த்தோம், குறை எழுத்து பரமா இருந்தா வரும்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஜாதி பிரத்யம் நான் உதாரணம் சொன்னமே கவ்யம் அங்க சொன்ன அந்த ரூட்ல எங்க ஜாதி பிரத்யம். யாதினா எக்காரத்தை ஆதியாவுடைய, எக்காரத்தை ஆதியா ஆதினா முதல் அர்த்தம், யாக ஆதியாவுடைய பிரத்யம். பிரத்யங்கள்னா நிறைய லிஸ்ட் இருக்கு. நம்ம தஜ பிரத்யங்கள் கிருத் பிரத்யங்கள் அப்படி நிறைய பிரத்யங்கள் இருக்கு. பிரத்யங்கள்னா இப்போ வச்சுக்கோ ஒரு புள்ளிங்க சப்தத்தை ஸ்ரீலிங்க வார்த்தத்துக்கு ஸ்ரீலிங்க பிரத்யங்கள். ஓகேவா? ஒரு இவனுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளை தஜ பிரத்யம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு நவுனா மாத்தது கிருத் பிரத்யங்கள். அதே தாத்து மேல விதிக்கிற கூட பிரத்யங்கள். சப்தத்து மேல விதிக்கக்கூடிய நம்ம பிரத்யங்கள் பார்த்தோம். ராமஹா ராமோ ராமஹா இப்படி விபக்திகள் மாறுறத அது நிறைய பிரத்யங்களை வச்சு ரூபங்கள் மாறும். ராம சப்தம் ராமனால் ராமநாத சொல்றமே அது அதுக்கு அதோட பிரத்யங்கள் பேரு. அது தாத்து மேல பூனா இருக்கிறான் அர்த்தம், இருக்கிறான் இருந்தான் இருக்கிறது இருக்க அப்படிதான் சொல்றோம்ல, இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பெல்லாம் அது மேல இருக்கிறான் சப்த ரூபங்கள்ல பிரத்யம் அதுக்கும் பிரத்யங்கள் நிறைய பிரத்யங்கள் இருக்கு. அந்த பிரத்யங்கள்ல எக்காரத்தை ஆதியாவுடைய பிரத்யங்கள். அந்த பிரத்யம் எப்படி இருக்கணும்? யா எழுத்தை ஆதியாவுடைய பிரத்யமாக இருந்தால் அங்க ஓவோ அவ்வோ முன்னாடி இருந்தால் அந்த ஓவுக்கு அவு வரும், அவுக்கு ஆ வரும். ஏன்னா போன ரூல்ஸை காட்டிலும் இது மாறுபட்டதுனால எக்ஸ்ட்ராவா இது சூத்திரம் சொல்றேன். ஏன்னா போன ரூல்ஸ் என்ன சொன்னோம், உயிரை அச்சு எழுத்து தான் சொன்னோம். அதனால யா அப்படின்றது அல்ல மெய்ய எழுத்து. இப்ப அந்த போன ரூல்ஸ்னால இங்க வாந்தாதேச வரத்துக்கு பிரசக்தியானது கிடையாது. அதனால தனி ஒரு ரூல்ஸ் போட்டு வாந்தாதேசத்தை மாத்திரம் இதுக்கு யாந்தாதேசம் கிடையாது, ஒன்லி வாந்தாதேசம் மாத்திரம் தான் இந்த ரூல்ஸ். யாதி பிரத்யம் பரமா இருக்கச்சு ஓக்கு ஆகும் அவுக்கு ஆகும் வரும் அப்படின்றது ஸ்பெஷல் ரூல்ஸ். வாந்தாது வக்காரத்தை அந்தமாவுடைய இந்த ரெண்டுத்துக்கு மாத்திரம் தான். எக்காரத்துக்கு இந்த ரூல்ஸ் ஆனது யாந்தாதேசத்துக்கிட்ட கிடையாது. ஓ அவு எக்காராதி எக்காரத்தை ஆதியாவுடைய பிரத்யம் பரேன பரமாக இருக்கும் பொழுது பக்கத்தை பின்னாடி இருக்கும் பொழுது ஓ அவு ஓக்கு அவு ஏகையோ இவ ரெண்டுத்துக்கும் ஸ்தானத்தில் பிரமாத்னா ஓக்கு அவ்வும் அவுக்கு ஆவும் ஏதோ ஆதேசா பவதி. ஓக்கு அவ்வரும் அவுக்கு ஆவானது ஆதேசமாக வரும் அப்படின்னு இது அந்த ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ்ல அடுத்த கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி சொல்றது சூழ்நிலை இடம் இது இது. அப்போ என்ன சொல்றது அச்சுக்கு இருந்தா ஒரு சின்னது போன தரம் சூத்திரத்தையும் பின்னாடி வர இருக்கச்சையும் இதே மாதிரி தானே சுவாமி டிரான்ஸ்பர்மேஷன் ஆச்சு. ஓக்கு அவ் வந்தது வந்தது போன அப்போ உயிரெழுத்து இருந்தா சொன்னோம். இப்ப யார் என்ன சொல்றது பிரத்யமா இருக்கணும், அந்த யாவா இருக்கணும். இதே பிரத்யம் வருவது அது யா ஆதி எக்காலத்தை யார் எழுத்து யார் எழுத்து அச்ச எழுத்தா உயிர் எழுத்தாது குறை எழுத்தாது இது மெய் எழுத்து. போன ரூல் சொன்னது ஓக்கு அவங்க அவங்க ஆகும்னு சொன்னது. பின்னாடி என்ன இருக்கணும்னு சொன்னோம், அச்சு எழுத்து இருந்தா வரும்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்றோம்,
அல்லு மொத்தம் இல்ல, அல்லு யா மாத்திரம். அந்த யாவும் என்னவா இருக்கணும்? பிரத்யேகமா இருக்கணும். யா இருக்கணும், பிரத்யேகமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கணும். அப்படின்னு பிரத்யேகமா இருக்கணும். பக்கத்துல பிரத்யேக பரமா இருக்கணும். ஓ அவர் பாதிக்கும் பக்கத்துல முதல்ல பிரத்யேகம் இருக்கணும். அந்த பிரத்யேகத்தை எழுத்து முதல் எழுத்து யாவா இருக்கணும். அப்போ எக்காரத்தை முதல்ல வச்சிருக்க பிரத்யம் பரமா இருந்தா இந்த யாந்தாதேச வாந்தாதேசம் வரும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணம் சொல்றேன், அதை பாருங்க. ஓ பிளஸ் எம் அது பார்த்தோமே, அதான் விசேஷ ரூபம் பார்த்தோமே. ஓ பிளஸ் எம், ஓ பிளஸ் எம் எடுத்தா ஓர் எடுத்தா ஓ இருக்கு. ஓகேவா? இது பிளஸ் ஓ, இது பக்கத்துல யாருக்கு இந்த ஓக்கு போன ரூல் சொன்னமே, அதனால அவங்க வருமா? இப்ப இங்க அவங்க வரணும். வந்து நம்ம ரூப் என்ன ஆகணும்? கௌயம் அப்படியே ரூபம் ஆகணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த கிராமர் எல்லாமே புதுசா இவ சப்தங்களை உண்டு பண்ணல. ஏற்கனவே இருக்க சப்த பிரயோகம் பண்ணிருக்க சப்தங்களுக்கு இவர் ஒரு வழிமுறைப்படுத்துறா. அதான கிராமர் என்னது? இவ பழனிக்கு முன்னால கிராமர் பேசாம இருந்தால பேசியிருந்தா. இப்ப தமிழுக்கு அகஸ்தியர் கிராமர் பண்ணியிருக்கான்றா. இப்ப அகஸ்தியர் காலத்துக்கு முன்னாடி பேசாம இருந்தா, அதெல்லாம் கிராமத்துக்கு முன்னாடி பேச இருந்தது. அது ஒரு வழிமுறைப்படுத்துறது தான் இவருடைய காலம். அதனால இது பழனி மகரிஷி காலத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா சப்தங்கள் இருந்தது. அந்த சப்தங்களை ஒரு வழிமுறைப்படுத்தி இப்படிதான் இந்த பல சப்தங்களை பேசுறத பார்த்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல சப்தங்கள் பிரயோகத்தை கௌத்தியம்னு ஒரு சப்தம் இருக்கு, அது கேட்டா அவர் எப்படி ரூபம் வரதுன்னு தான் பண்ணியிருக்கேன்றதை வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால நம்மளுக்கு வேண்டிய கௌத்தியம் ரூபம் வரணும். அப்ப அதனால சப்தத்தை வந்து கோ சப்தம் எம் பிரத்தியம் வைக்கிறாங்க ஆகும். அப்போ எம் பிரத்தியம் இங்க வைக்கிட்டு இப்ப ஏற்கனவே சொன்ன முதல் ரூல்ஸ் என்ன சொன்னோம்? ஏவோ ஐயோ பக்கத்துல உயிரெழுத்து பரமா இருந்தால் யாந்தாவாந்த ஆதேசங்கள் வரும் சொன்னோம். அப்போ ஓ கவு அவுக்கு ஆவு வரும். அப்ப பக்கத்துல என்ன இருக்கணும்? உயிரெழுத்து இருந்தால் வரும் சொன்னோம். இப்ப இங்க ஓ இருக்கு, ஆனா பக்கத்துல யா உயிரெழுத்து இல்லை. அப்போ ஏற்கனவே ரூல்ஸ் பிரகாரம் இங்க அவுக்கு ஆதேசமானது வராது. அப்போ என்ன பண்ணு, இன்னொரு ரூல்ஸ் போடுறேன், எக்காலத்தி ஆதியாவது பிரத்தியம் பரமா இருந்தாலும் உண்டு. ஏன்னா இந்த ரூப நிஷ்பத்தி ஆகாது, ரூப நிஷ்பத்திகள் பத்து வரும். அப்ப என்ன பண்ற, எம் எம் பிரத்தியம் எங்கே சொல்றோம்? கோபையோர் ஏத்து. அதனால இது யாரு பிரத்தியம் பிரத்தியம் தான் போயிட்டு யான் மீதி இருக்கு. அப்ப இந்த யான்றது பிரத்தியம், பிரத்தியம் அந்த பிரத்தியம் அது பல எட்டு பிரத்தியம் முதல்ல யா. அப்போ ஆதி யகாரம் எஸ் பிரத்தியம் முதல்ல யகாரமா இருக்கு. அப்போ யாதி பிரத்தியம் பரமா இருக்கிறதுனால இந்த ஓக்கு அவ்வாதேசம் இருக்கு. அப்போ ஓ இந்த ஓ போயிட்டு கௌ இன் கௌத்தியம் ரூபமானது. அடுத்தது இங்க கூட எப்படி வரணும்? கௌத்திய ஆனாவுக்கு கௌத்தியம் கௌத்தியான பிரதம லாமா சப்தம் சூப்பத்தை வைக்கணும். அந்த சூக்கு அம்மாதேசம் வந்து கௌத்திய ரூபாது. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம தேவை சொல்லவா? நம்மளுக்கு இங்க கோ எம் பிரிச்சுட்டா இந்த கோன்றது ஓகாரம் இருக்கு, இந்த ஏன்றது யாதி பிரத்யம் பரமா இருக்கு, இங்க வாந்தாதேசம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கேட்போம், ஏன் இங்க வந்திருக்குன்னா இங்க அச்சு பரமா இல்லையேன்னா தனி ரூல்ஸ் இது. போன புதுசா வராதானே இங்க தனியா ரூல்ஸ் போட்டிருக்கேன். எப்போ எக்காரம் ஆதியாவுடைய பிரத்தியம் பரமா இருக்கும் பொழுது வாந்தாதேசமானது இது குண்டி வாந்தாதேசம் குண்டி வரும். ஓ கவு வரும், அவுக்கு ஆகும், ரெண்டு தான் வரும். யாந்தாதேசம் வராது இந்த ரூல்ஸ்ல. அதனால இது ரெண்டும் வச்சிருக்காரு. இந்த கோக்கு அவு வந்து ஓ கவு வந்துருக்கு, கௌத்திய கௌவியம் ரூபமானது ஆயிருக்கு. ஓகேவா? புரியுதா? சந்தேகம் இருக்கா? இந்த அதர் மெய் எழுத்துக்கெல்லாம் வராதா சுவாமி? யா மட்டும் சொல்லிருக்கீங்க, யாந்தா வாந்தான்றதுனால எதுக்கும் யா முடிதான் உண்டு. அந்த யா பிரத்யேகமா இருக்கணும். அது ஒன்று ரூல்ஸ் இருக்கு. எந்த யாவா வந்து கோபுரம் எகாரான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கோபுரம் எகாரா அப்படின்னு வச்சா கவு வராத போதும். எகாரான்னு பிரத்யேக ஒரு சப்தம். அப்ப அந்த யா பரமா இருக்கேன் இங்க முதல்ல இருக்கேன் வருமா அப்படின்னா வராது. பிரத்யமா இருக்கணும். அந்த ரூல்ஸ் பாத்துக்கணும்.
மேக்ஸ் பார்த்து அந்த ரூல்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணா ஓகே, அப்ளை ஆகாட்டா செட் ஆகாது. பிரத்யேகம் இருக்கணும், எக்கால ஆதியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வாந்தாதியா இருக்கும், இல்லாட்டா கிடையாது. நம்ம கண்ணை மூட்டி இல்லாட்டா இல்லைன்னு நான் சொல்ல. வேற எது சப்தம் இருந்தாலோ வேற எதுனா இருந்தாலோ போங்க, வேற மெய் இருந்தாலும் கிடையாது. எக்காலம் இருந்து வேற பிரத்யேகம் இல்லாம சப்தமா இருந்தாலும் வராது. ஓகேவா? ஓகே. சந்தேகம் இருக்கா? சுவாமி எக்காரத்தை ஆதியாக உடைய என்ன சுவாமி அர்த்தம் சாதிச்சு? பிரத்யேகம் இருக்க அதுக்கு முதல்ல பிரத்யேகம் பரமா இருக்கணும். இந்த ஓ அவ்வளவு காட்டிடும், பிரத்யேகம் பரமா இருக்கணும். ஓகேவா? அந்த பிரத்யேகமானது எக்காரத்தை ஃபர்ஸ்டா வச்சுக்கணும். இப்போ ஒரு வச்சுங்க, இப்போ ஞாபகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, நேரம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஞாபகம். இப்ப இதுல யா இருக்கு, ஆனா முதல்ல யா இல்ல, இன்னும் முதல்ல எழுத்துனா இருக்கு. அந்த பிரத்யேக ஆதி எழுத்து இன்னு, அப்ப அங்க வராது. அது ஆதி பிரத்யமா இருந்தாலும் பிரத்யமா இது என் பிரத்யம், ஆனா என்ன இருக்கு ஆதியில யா இல்ல, அப்ப வராதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ஆதி எழுத்து இன்னுதான் இருக்கு, அப்போ பிரத்யேகம் பரமா இருக்கணும். அந்த பிரத்யோட முதல் எழுத்து யாவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஓக்கு அவு அவுக்கு ஆவு வரும். ஓகேவா? சுவாமி யாவ ஆதியா கொண்டிருக்கணும். இன்னொரு ரூல் சாதிச்சே, 3 ரூல் சாதிச்சே. பிரத்யேகமா இருக்கணும், ஆதி எக்காரமா இருக்கணும். ஆதி முதல் எழுத்தா இருக்கணும், எக்காரமா இருக்கணும். யா இருக்கணும், பக்கத்துல யா இருக்கணும், அது ஆதியா இருக்கணும், பிரத்யேகமா இருக்கணும். எப்படி சொல்ல முழுவதும் யா பக்கத்துல யா இருந்தா ஒரு வேற எழுத்து இருந்தா வராது. அந்த யா முதல்ல இருக்கணும். யானை எங்க வேணா இருக்கலாமான்னா கூடாது, முதல்ல இருக்கணும், ஆதியில இருக்கணும். சரி, யா முதல்ல இருந்தாலே போருமா, சப்தமா இருந்தா வருமா? வராது, பிரத்யேகமா இருக்கணும். எக்காரம் பக்கம் பின்னாடி எக்காரம் இருக்கணும், அதுவும் முதல்ல இருக்கணும், அதுவும் பிரத்யேகமா இருக்கணும். இந்த 3 இருந்தாதான் அவ்வாதேசம் வரும். சரியா? ஓகே சுவாமி. ஓகே. இப்ப இதுக்கு ஓக்கு உதாரணம் ஓ பிளஸ் எம். எம்ல யானது எக்படுத்தையும், அப்ப கோசத்தை ஓ இருக்கு, அப்புறம் எப்பத்தி யானது பிரத்தையும் ஃபர்ஸ்ட் எழுத்து முதல் எழுத்தாவும் இருக்கு, பிரத்தியமாவும் இருக்கு, யாபமும் இருக்கு. 3 இருக்கிறதுனால இந்த ஓ கவு வந்துருக்கு. அப்ப கவு கௌக்கியம் குருமானது நமக்கு சித்திச்சிருக்கு. அதே மாதிரி அவுக்கு உதாரணம் கொடுக்குறேன். அதனாலதான் யாம்தான்னு வருதா சுவாமி? இதுக்கு பேரு யாம்தா மாம்தா தந்தி. யாம்தா மாம்தா தந்தி யாருக்கு அது இல்ல, அவு இது வரதுனால ஆதேசமானது அவுக்கு வருதுனால இது மகாராஷ்டிரா, இது 2 வாந்தாதேச தந்தி. ஓகே 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 சுவாமி. இப்ப இந்த இன்னு அவுட் இந்த இடத்துல யாருங்கிறது பிரத்யேகம். இந்த இடத்துல அதனால இங்க எற்கத்தையும் இங்கேயும் யாராவது பிரத்யேகம் வந்திருக்கு. அப்போ இந்த அவ்வானது அவு யான்றது எக்காலம் ஃபர்ஸ்ட் எழுத்து பிரத்யேகம். அப்ப இந்த அவுக்கு என்ன வருது? ஆவுங்கிறது. இன்னு ஆவ் எம், இந்த ஆவ் நாவ்யம். அது ஓக்கு உதாரணம் கவ்யம், நாவாதாரியம் நாவ்யம். அந்த கடைனா கடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நாவ்யம் பேரு. படகுனால கடக்கக்கூடிய இடம் பாருங்க. அதுக்கு இப்போ நவ் பிளஸ் எம், நவ்னா படகு நடக்கும், நவுக்கா சொல்றேன். அந்த அவுக்கு ஆவு வந்தது, எகாரம் பரமா இருக்கு,
ஃபர்ஸ்ட் இருக்கு, பிரத்திமாவும் இருக்கு. அப்போ இன்னு ஆவ் எம் நாவ்யம், இது அவு உதாரணம். கவ்யம்ன்றது ஓகு உதாரணம், நாவ்யம்ன்றது அவு உதாரணம். இந்த யகார பிரச்சனை பலமா இருக்கச்சு வாந்தாதேசம் மாத்திரம் தான் வருது, யாந்தாதேசம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? போலாம் சார். அப்புறம் இதம் அவதேயம், ஏற்கனவே கன்க்ளூஷனா சொல்றா, இதை தெரிஞ்சு இதம் அவதேயம், இதை அவதேயம்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்வரசந்திஷு என் சந்தௌ யாந்தாவாந்தாதேஷௌ யாந்தாவாந்தாதேஷ சந்தௌ ச ஏகஸ்ய வர்ணஸ்ய தானே ஆதேசா பவதி. ஸ்வரசந்திஷுனா ஸ்வரசந்தியில் என் சந்தௌ என் சந்தியிலும் யாந்தாவாந்தாதேஷ சந்தௌ யாந்தாதேசம் வாந்தாதேசம் இரண்டு சொன்னமே இந்த சந்தியிலும் ஏகஸ்ய, அது ஏகத்தினா பூர்வ ஸ்திதத்தை முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு அர்த்தம். வர்ணஸ்ய எழுத்துக்கு தானே இடத்தில் ஆதேசா பவதி. இது வரைக்கும் நம்ம ரெண்டு சந்தி பார்த்தோம். புறசந்தியில என் சந்தி பார்த்தோம், யாந்தாவாந்த சந்தி பார்த்தோம். இந்த எல்லா இடத்துலையும் ஆதேசம் முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு தான், ஒரு எழுத்துக்கு தான் ஆதேசமானது ஸ்தானத்துல ஆதேசமானது வந்திருக்கு. இதம் சந்தித்வயம் விகாய, இந்த ரெண்டு சந்தியை விட்டுட்டு என் சந்தியில இந்த என் சந்தி யாந்தாதேச வாந்தாதேச சந்தியை விட்டுட்டு விகாய அந்நற்ற மற்ற அந்நற்ற இதை காட்டு மீதி எல்லா இடத்துலையும் ஸ்வரசந்திஷு மீதி எல்லா ஸ்வரசந்தியிலையும் பூர்வபரயோகம், பூர்வ எழுத்துக்கு பர எழுத்துக்கு ரெண்டு எழுத்துக்கு தானே தானத்தில் ஏகாதேசா பவதி, ஒரு ஆதேசமானது வரும். இப்ப இது ரெண்டுல இல்ல ஒண்டி முன்னெழுத்துக்கு ஒரு ஸ்தானி ஒரு ஆதேசம் வந்தது. இதுக்கப்புறம் இது எல்லா இடத்துலையும் போற எழுத்து ரெண்டு எழுத்து ரெண்டு ஸ்தானி போகும். ஆனா அதுக்கு பதிலாக ஒரு ஆதேசமானது வரும் அப்படின்றத அவதேயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுக்கு? ஸ்வரசந்திஷு ஸ்வரசந்தியில் என் சந்தௌ என் சந்தியிலையும் யாந்தாதேச சந்தௌ ச யாந்தாதேசம் வாந்தாதேச சந்தியிலையும் ஏகஸ்ய ஒரு வர்ணஸ்ய, ஏகஸ்யனா எது எந்த வர்ணம் பூர்வ வர்ணத்துக்கு பிராக்கெட் பண்ணிருக்கா, பூர்வ ஸ்திதத்தின முன்னாடி இருக்கின்ற வர்ணஸ்ய எழுத்துக்கு தானே இடத்தில் ஆதேசா பவதி. ஆதேசமானது ஒரு நாள் இருக்க ஒரு எழுத்துக்கு இந்த ரெண்டு சந்திலையும் வந்தது. இதம் சந்தம் இதம் சந்தித்வயம் விகாய், இந்த இரண்டு சந்தித்வயம்னா ரெண்டு சந்தி. என்ன ரெண்டு சந்தி? என் சந்தி யாந்தாதேச வாந்தாதேச சந்தி. இந்த ரெண்டு சந்தையும் விகாய விட்டுவிட்டு அந்நற்ற மற்ற இடங்களில் ஸ்வரசந்திஷு ஸ்வரசந்திகளில் பூர்வபரயோகோ பூர்வ எழுத்துக்கும் பர எழுத்துக்கும் ஸ்தானத்தில் தானே இடத்தில் ஏகாதேசா ஒரு ஆதேசமானது பவதி வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல விசேஷம் அர்த்தம் சொல்றேன். சொன்ன விஷயத்த பதாந்தே வித்தியமானான ஏ ஐ ஓ ஔ இத்யேதேஷாம் வர்ணானாம் கிரமாத் ஐ ஆய் ஔ ஆ ஏதே ஆதேசாः யதா பவந்தி ததா யகாரஸ்ய வகாரஸ்ய ச விகல்பேன லோபः பவதி. என்ன சொன்னேன்னா ஏற்கனவே பதாந்தே வித்தியமானான நடுவுல இருக்கிறது கிடையாது. பதாந்தேன பதத்துடைய கடைசியில இருக்கின்ற ஏ ஏஓ ஐயோ ஓஓ ஔஓ அந்த இந்த நாலு எழுத்தும் பதத்துடைய கடைசி ஒரு பதத்தினுடைய கடைசி எழுத்தாக இருந்தால் இத்தேதேஷாம் இந்த இவைகள் வர்ணானம் வர்ணங்களுக்கு கிரமாத்ன கிரம வரிசை பிரகாரம் அர்த்தம். ஏக்கு ஐ ஓக்கு ஐக்கு ஆயி ஓக்கு அவு அவுக்கு ஆவ் இது ஆதேசா. இதுக்கு ஆதேசமானது யதா பவந்தி, யதானா எப்பொழுது அர்த்தம், பவந்தி வருமோ ததா அப்பொழுது யகார வகாரஸ்ய யகாரத்துக்கும் வகாரத்துக்கும் விகல்பேன லோபா பவதி, விகல்பேன லோபமானது வரும். எப்போ இந்த ஏகாரங்களுக்கு யாந்தாதி வந்த அதுவானது அந்த ஏகாரமோ ஓகாரமோ ஐகாரமோ ஔகாரமோ பதத்துடைய கடைசி எழுத்தா இருந்தாதான் வந்து நடுவில் இருந்தா யாந்தாதி வாழ்ந்தாத வரும். அதுக்கு லோபமானது எகார வகாரங்கள் லோபமானது வராதுன்றது தெரிஞ்சுக்கணும்.
ஏற்கனவே அரே அவையெல்லாம் பார்த்தோம்ல அரே. இப்போ அரே பிளஸ் ஏ என்ன பார்த்தோம்? ரூபம் என்னாச்சு? அரை ஏ பார்த்தோம். இந்த இங்க ஏக்கு என்ன வந்து ஐ வந்தது, எக்காம் லோபம் வந்ததா? வரல. அப்படி அரை ஏன் ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அரே ஏன்றது ஒரே பதம். இப்ப ஏகாலம் பதத்துடைய கடைசியில இல்லை. அப்போ இந்த எக்கால் லோபமானது வராது. ஏன்னா எழுதுனா பதத்துடைய கடைசியில எழுத்துக்கு எக்கார அவகாரங்களுக்கு லோபம் வந்தால்தான் சார், எக்கார அவகாரம் ஏகாரங்களுக்கு யாங்காரம் வந்தாதான் லோபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு உதாரணம் காமிக்கிறோம். இதம் பார்த்தோமா? அப்படின்னா ஐக்கு வாய் வந்தது. அப்போ தஸ்யா இதம் ஒன்று பார்த்தோம். பராவல் பலே இச்சா பார்த்தோம். ஏக்கு என்ன ஆச்சு? ஏக்கு ஐயானது வந்திருக்கு. பலே பிளஸ் இச்சா, பலயி பிளஸ் இச்சா, ஈ பிளஸ் ஈ என்னாச்சு? பல இச்சா ஒரு ரூபம் பார்த்தோம். இன்னொரு ரூபம் என்ன பார்த்தோம்? எக்காவது ரூபம் வந்து பல இச்சா அப்படின்னு ரெண்டு ரூபம் பார்த்தோம். பல இச்சா ஒரு ரூபம் பார்த்தோம். பல இச்சா இப்ப இங்க பாருங்க, ஏக்கு ஐ வந்து எக்காவது லோபம் வரல. அரை ஏ ஒரே ரூபம் தான் ஆச்சு. அரை ஏ அரை ரெண்டு ரூபம் ஆல ஒரே ரூபம் ஆச்சு. ஆனா இங்க பழைய பிளஸ் இச்சான்னு பல இச்சா ஒரு ரூபம், பல இச்சா ஒரு ரூபம், ரெண்டு ரூபம் பார்த்தோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த அரை ஏன்றது ஒரே பதம். இந்த பதத்து நடுவுல இந்த ஏக்கு ஐ வந்திருக்கு. அப்ப எக்காவது லோபமானது வராது. ஆனா இங்க பழைய பிளஸ் இச்சா ஏ கை வந்திருக்கு. ஆனா பழையது வேற பதம், இச்சா வேற பதம். இப்போ இந்த ஏ வந்து பதத்துடைய அந்தத்துல இருக்கிறதுனால அது கை வந்த பொழுது அந்த எக்காவது லோபம் வந்து பல இச்சா ரெண்டு ரூபம் மிகப்பெரிய லோபம் வந்தது. ஆனா இங்க ஏகாரமானது பதத்துடைய கடைசியில பதத்துடைய நடுவுல இருக்கிறதுனால இந்த எக்காரத்து லோபமானது வரல அப்படின்னு விசேஷ அர்த்தம். ஓகேவா? புரியுதா? திரும்பி சொல்லவா? புரியுதா? திரும்பி சொல்லவா? திருப்பி சாதிக்க சுவாமி. இந்த விசேஷா திரும்பி சொல்ல. இது பதாந்தே வித்தியமானா பதாந்தேனா ஒரு பதத்தினுடைய கடைசியில். பதாந்தம்னா பதத்துடைய கடைசின்னு அர்த்தம். பழைய பதம் அந்த கடைசியில இருக்கு. என்ன இருக்கு? பழைய ஏ இருக்கு. அப்போ பதாந்தே வித்தியமான பதத்துடைய கடைசியில வித்தியமான இருக்கின்ற இங்க ஏ 4 சொல்லிருக்கு. நம்ம ஏ ஒரு உதாரணம் ஏ கொடுத்துருக்கேன். ஏ ஒன்று நம்ம வச்சுப்போம். ஏகாரத்திய வர்ணானா என்ன வந்திருக்கு? ஏக்கு என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. என்ன ஐ ஆதேசா பவதி வந்துடுது. என்ன இப்ப எதா ஏக்கு ஐ வந்ததோ ததா அப்பொழுது எக்காரத்துக்கு லோபா விகல்பேன பவதி. எக்காரத்து என்ன பண்றோம்? லோபம். லோபம்னா மறைஞ்சு போயிடும். விகல்பேனா வரும் வராம இருக்கும். வர பட்சம் உண்டு, வராத பட்சம் உண்டு. விகல்பன ரெண்டு ஆக்ஷன், வர பட்சம் உண்டு, வராத பட்சம் உண்டு. அப்படி இருந்தா விகல்பம் சொல்லுவா. அப்போ லோபமானது விகல்பேன சொல்றேன்னு அர்த்தம். லோபம்னா மறைஞ்சு போறது. மறைஞ்சு போறது ரெண்டு விதமா இருக்கும். மறைஞ்சு போறது ஒண்ணு இருக்கும், மறைஞ்சு போகாமையும் ஒன்று இருக்கும் அர்த்தம். மறைஞ்சு போல வச்சுக்கோ. ரூபம் என்ன இருக்கும்? பல இச்சா பல இச்சா அப்படியே இருக்கும். பல இச்சா சந்தியாய ரூபம் இருக்கும். அந்த எக்காலம் மறைஞ்சு போறது வச்சுப்போம். லோபம் அர்த்தம்னு வச்சுப்போம். அப்ப என்ன இருக்கும்?
பல இச்சா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? எப்போ ஏகாரமோ ஐகாரமோ ஓகாரமோ அவகாரமோ பதத்தை கடைசியில இருந்தால் அதுக்கு ஐ ஆதேசம் வந்தால் அது யாந்தாதேசம் வந்தால் அந்த கடைசியில யாவோ வாவோ லோபமானது விகல்பேன வரும். விகல்பேனா வரும், வராமல் இருக்கும். அப்போ என்ன வர பட்சத்துல ஒரு ரூபம், வராத பட்சத்துல ஒரு ரூபம். அப்போ லோபம் வரல, யாருக்கு லோபம் வரல இந்த இடத்துல, அப்போ பல இ பிளஸ் யா பிளஸ் இ பல இச்சான்னு இருக்கும். லோபம் வர பட்சத்துல, லோபம்னா யகாரம் போற பட்சத்துல பல இச்சா அப்படியே தனியா இருக்கும். இது புரிஞ்சுதா? சுவாமி பல இச்சாங்கிறதுல அந்த எக்காரம் போயிடுறது, ஏக்கு பதிலா ஆதேசம் வந்து ஆய். இப்ப ஏக்கு இந்த ஏகாரம் ஒரு பதத்துல கடைசியில இருந்து அதுக்கு ஐ ஆதேசமோ ஐ அத ஒரு நாலு சொல்றேன். ஏவோ ஐயோக்கு ஏ ஐ ஔ ஆ ஓ நாலுக்கும் ஆதேசம் இருக்கும்ல, ஐ ஆய் ஆறு வருதுல்ல, இந்த 4 எழுத்துக்களும் ஒரு பதத்துடைய கடைசி எழுத்தா இருந்து யாந்தாதேசமோ வாந்தாதேசமோ வருந்தால், யாந்தாதேசம் வந்தா யாக்கு லோபம், வாந்தாதேசம் வந்தா வாக்கு லோபம், விகல்பேன வரும்ன்ற ஒரு பட்சம், வராதுன்னு ஒரு பட்சம். இப்ப இந்த உதாரணம் ஏ கொடுத்துருக்கோம். ஏக்கு என்ன வந்திருக்கு? இது பலேன்றது பதம், பலேன்றது பதம், அது கடைசி எழுத்து ஏ, அதுக்கு ஐ ஆதேசம் வந்துருக்கு, பல ஐன்னு ஆயிருக்கு. இப்போ பதத்துடைய கடைசி எழுத்துக்கு வந்த ஏக்கு வந்த ஐ ஆனது அதுல இருக்க எக்காரத்துக்கு லோபம் விகல்பேன வரும்னு சொல்லியிருக்கேன். விகல்பேன வரும்ன்றது விசேஷம். அப்ப லோபம் வந்து மறைஞ்சு போகணும்னு அர்த்தம். அப்ப மறைஞ்சு போற பட்சம் ஒண்ணு, லோபம் ஆற பட்சம் ஒண்ணு, லோபம் ஆளுன்னா அப்படியே எக்காரம் இருக்கும்னு அர்த்தம் வச்சுக்கோ. இப்ப லோபம் எடுத்து வச்சுக்கோ, எக்காரம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப பல இச்சா ரூபாய் இருக்கு, பல இச்சான்னு ஒரு ரூபாய் ஆயிடுச்சு. இல்ல சொன்ன நான் லோபம் பண்ணல, நான் வச்சுக்கிறேன் யா இருக்கட்டும் அப்படின்னா பல இச்சா சேர்த்தா பல இச்சா, அது 2 ரூபம், ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? சரியா? எழுதலாம் அவ்வளவுதானே. பல இச்சானும் எழுதலாம், பல இச்சானும் எழுதலாம், அப்படிதானே? ஆமா, இச்சா வச்சுக்கோங்க. நான் உதாரணம் இப்ப சொல்றேன். இப்ப ஸ்ரீ ஜெயந்தி வருது. என்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி? 14 திங்கட்கிழமை. உங்களுக்கு உங்களுக்கு மாமா ஏன் 14 14ஆம் தேதி முடிச்சிருக்காரா ஜெய ஜெயந்தி, 14 மடத்துக்கு ஜெய ஜெயந்தி, முடிச்சுட்டா முன்னாடி முடிச்சுட்டா. அப்ப எப்படி வேலை பெறுறது? ஒரு நாளைக்கு ஜெயந்தி வருது, அவ சம்பிரதாய பிரகாரம் மாறுறதா இல்லையா? இப்ப எந்த செய்தி கரெக்டு? 3மே கரெக்டு. அவ வந்து முடிச்சிருக்காரு பண்ற அன்னைக்கு ஜெயந்தி அவ கரெக்டு, மடத்து ஜெயந்தி கரெக்டு. அன்னைக்கு பண்றது கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தானே அவ பிரகாரம். அதே மாதிரி இந்த யாக்கு லோபன்றது லோப சாக்கல்ய ரிஷி 6 மதத்துல எக்காரம் லோபம் சொல்லியிருக்கேன். லோப சாக்கல்ய எக்காரத்து உக்காரத்துக்கு லோபம் சாக்கல்ய மதத்துல. அப்ப அவர் மதத்து பிரகாரம் ரூப சொன்னா எப்படி சொல்லணும்? பல இச்சான்னு சொல்லணும். அந்த சாக்கல்ய மதத்தை ஒத்துக்காதவா பல இச்சான்னு சொல்லணும். அதான் வித்தியாசம். லோபம் யார் மதத்துல? லோபகா சாகல சூத்திரம். லோபகா சாக்கல்ய பதத்துல கடைசியில இருக்க யார் வாக்கு லோபம் சாக்கல்யருடைய அபிப்பிராயம், சாக்கல்ய ரிஷியுடைய அபிப்பிராயம். அந்த ரிஷியை பின்பற்றவா எக்கா லோபம் இருந்தா ரூபம் எப்படி இருக்கும்? பல இச்சான் இருக்கும். இல்லாத மதத்துல பல இச்சான் இருக்கும். ஆக மொத்தம் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் நாமத்துல ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? 2 சொன்னாலும் இது பிரகாரம் பல இச்சா, காமனா பல இச்சா. இது அந்த ரிஷியோடைய சாக்கல்ய மதத்துடைய ரிஷி பிரகாரம் பல இச்சான் இருக்கும். அதை காட்டு மீதி மதத்துடைய பல இச்சான் இருக்கும். ஓகேவா? இதே ரிஷி பேர்லாம் சூத்திரங்கள் இருக்கும். அந்த சூத்திரம் ரிஷி பேர்லாம் வந்தா அவா பேர் அவா மதத்துன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் அனித்தியம் அர்த்தம். ஏன்னா ஒரு இன்னைக்கு முடிச்சிருக்கா ஸ்ரீ ஜெயந்தினா மீதி பேர் கிடையாது. இப்போ நித்தியம் அர்த்தம் எல்லாருக்கும் ஒன்றுன்னு அர்த்தமா? மீதி பேர் கிடையாது அர்த்தம்.
ஸ்மார்த்தா இந்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னா பிராமண எல்லாம் ஏகாதசி ஸ்மார்த்தாவுக்கு மாத்திரம் ஏகாதசி இதுவே கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏகாதசி சாக்கல்ய மாத்திரம் லோபம் சொன்னதுனால அப்போ விகல்பம் தெரியாது. அப்போ புல் நித்தியம் கிடையாது, ஆப்ஷன். அப்போ அவர் மேல ஏகாத லோபம் வரும், மீதி மத்த ஒத்துக்கிறவாக்கு லோபம் கிடையாது. அதான் வேதம். ஓகேவா? யாருக்கு 2 ரூபாய் எப்படி கரையுதுன்னா சாக்கல்ய மாதிரி லோபம், அவர் இல்லாத மாதிரி லோபம் இல்லை, பல இச்சான இருக்கிறாங்க. அதனால 2 ரூபாயும் கரையுது. மாறது. அதுதான். ஆமா. அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? ரெண்டுத்தையும் எதனால மார்க் போட்டுருவோம்ல சுவாமி? ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே நம்ம நான் அப்படின்னா இப்போ பல பல லிஸ்டா எப்படி ரூபா ஆகும்னா நம்ம 2 ரூபாய் எழுதணும். அதான் கரெக்ட். ஓ சரி சரி. ஓகே. அப்பதான் நம்ம புரிஞ்சுட்டு அர்த்தம் ஆகும். நம்ம ஒரே நம்ம தப்பிக்கலாம், நான் அவர் மதத்துல தப்பிச்சுக்கலாம். ஆனால் கிராமதிகமா 2 ரூபாய் இருக்குன்றது தெரிஞ்சுன்னா கரெக்ட். சரி. எப்படி இந்த அனுஸ்வாரா மாதிரி அனுஸ்வாரம் கீழே வந்து அப்படின்னா அப்படி அந்த மாதிரி 2 ரூபாய் விகல்பம் இருக்கு. 2 ரூபாய் நம்ம ஆன்சர் கேட்டா 2த்துமே எழுதுறதா கரெக்ட். ஓகே. அப்புறம் தெரிஞ்சிருக்கான்னு தெரியும், அந்த ரூபத்தோட தெரிஞ்சிருக்கோன்றது தெரியும். புரிஞ்சு அப்ப பதாஞ்சு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கா. இருந்தாலும் நான் சொல்றேன். ஏ ஐ ஓ ஏதேஷாம் வர்ணான கிரமாத்து ஐ ஔ ஆய் ஆவ் ஏதே ஆதேசா இவைகள் ஆதேசமாக வரும். ததா அப்படி வரும்பொழுது எதா பவதி எதா ஆதேசா ஐ ஆய் வருமோ ததா அப்பொழுது எகாரத்தை இங்க எகாரம் அவுகந்தரத்துல அவகந்தரத்தை வகாரம் வகாரத்திட்ட விகல்பேன ஆப்ஷன்லாம் வரும் வராம விகல்பேன லோபா பவதி லோபமானது மறைவானது ஏற்படும். அப்போ மறைந்த பட்சம் போற பட்சம் ஒண்ணு, எக்கார வக்காரங்கள் லிங்க பட்சம் ஒன்று, 2 ரூபாய். அப்புறம் லோபே கிட்டே குணஹா சந்தி நான் கரண்டிங்க. இப்ப இங்க என்ன கேள்வி, இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. லோபம் வராத பட்சத்துல கேள்வி கிடையாது. ஏன்னா பல பிளஸ் இச்சா பல இச்சான்னு ஆயிடுச்சு. லோபம் வராத பட்சத்துல லோபம் வர இடத்துல பாருங்கோ பல பிளஸ் இச்சா எக்கார லோபம் என்ன ரூபம் எப்படி இருக்கும், பல இச்சா அப்படின்னு இருக்கும். தெரியுதா? பல இச்சா அப்படின்னு இந்த யாருக்கு லோபம் அடைஞ்சா விட்டு தாக்கல் அறிக்கையோட மத பிரகாரம் பல இச்சான்னு அப்படி இருக்கு. இந்த இடத்துல ஆ இருக்கு, கடைசி ஆயிடுச்சு. இங்க ஈ இருக்கு. இங்க என்ன 2 சேர்த்து ஆ ஈ சேர்த்து குணசக்தி வரலாம். ஏ வரும் குணசக்தி பாருங்க ரூபம் ஏ வரலாம். இங்க வந்து ரூபம் எப்படியானா பல இச்சா அப்படின்னு ரூபமானது ஆணும். ஏன்னா ஆ இருக்கு ஈ இருக்கு, இங்க 2 சேர்த்து பல இச்சா உப பிளஸ் இன்றா உபேன்றா ரூபம் ஆகும். அதே மாதிரி பல இச்சா ஆ ஈ சேர்ந்து ஏ ஆகி பல இச்சா குணசந்தி வரத்துக்கு பிரசக்தியானது இங்க இருக்கு. ஆனால் அது வருமானா அது பண்ணக்கூடாது. லோபா கிருத்தே லோபம் பண்ணா விட்டு யாக்கால உட்காந்து இந்த இடத்துல லோபம் பண்ணா விட்டு கிருத்தேன செய்த பிறகு புனா மறுபடியும் சந்திஹி ந காரியா சந்திஹி ந கரணியா சந்தியானது பண்ண கூடாது அப்படின்றது ரூல்ஸ். விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எங்க லோக சாகர சூத்திரம் வந்திருக்கோ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்தி பண்றதுன்றது கூடாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ யாக்காத பதத்துடைய கொடுத்துருக்காளா சுவாமி? இப்ப நீங்க சாதிச்ச இல்லையா லோபம் வர்றதுக்கு அப்புறம் புனர் சந்தி பண்ணக்கூடாதுங்கிறது புக்ல கொடுத்துருக்காளா சுவாமி? அந்த புத்தகம் நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சதுல இப்ப கொடுத்திருக்காது அந்த வார்த்தை. லோபே கிருத்தே புனः விசேஷத்தை பாருங்க. எகாவகாரத்தே விகல் லோபா பவதி. லோபே கிருத்தேன லோபம் செய்த பிறகு புனः மறுபடியும் சந்தியானது ந கரணியா ந கூடாது, கரணியா செய்யக்கூடாது. இருக்கா? இருக்கு சுவாமி. இருக்கு சுவாமி. இந்த விசேஷகால வருது.
அப்போ லோபம் வரும். லோபம் வந்தாவது லோபம் வர இடத்துல திருப்பி சந்தி வரது பிரசக்தி இருக்கு. அந்த சந்தியை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டேன். அப்ப அந்த அதுக்கப்புறம் 4 இடத்துல அர்த்தம் சொல்லி என்னென்ன சந்தி வரணும் உதாரணம் காமிச்சிருக்க பாருங்க. அரே பிளஸ் ஆகச்ச அப்படின்றத ஏ கை வந்து அரையாகச்சன்னு ஒரு ரூபம், வரா பட்சத்துல லோபம் வர பட்சத்துல அரை ஆகச்சன்னு இருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல சவர்ண தீர்க்கமானது வரலாம். அரை பிளஸ் ஆகச்ச அராகச்ச அப்படின்னு ரூபம் ஆகலாம். ஆனால் அங்க சந்தியானது பண்ணக்கூடாது. ஏது படவா அதுல போட்டிருக்கு சுவாமி, அரையாகச்ச அரை ஆகச்ச. புரியுதா? எழுத வேணாமே. வேணாம் வேணாம் சுவாமி. தஸ்யை பிளஸ் இடம் அப்படி சந்தியாக எப்படி ஆகும்? ஐக்கு ஆய் வந்து தஸ்யா இடம் அது ஆயாத வந்துடுது. வந்தாவது அது எக்காவது லோபம் வர பக்கத்துல தஸ்யா இடம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல குணசந்தி தஸ்யா இடம் தஸ்யேதம் அப்படி ரூபம் குணசந்தி பண்ணமே. அதே மாதிரி குணசந்தியானது வர்த்து பிரசக்தி இருக்கு, அதை பண்ணக்கூடாது. குணசந்தி கிடையாது. அடுத்தது குரு பிளஸ் ஆதிஷா அப்படின்னு ஓகு அவ் வந்து குரவாதிஷா அப்படின்னு சந்தியா இருக்கு. சந்தியான வந்து வகாரத்துக்கு லோபம் வந்திருக்கு, வந்து குர ஆதிஷ அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துலயும் குர ஆதிஷ குராதிஷ அப்படின்னு கவர்ந்துக்க சந்தியாக வரலாம். அது பண்ண கூடாது. அந்த ரூல் சொல்லுங்க. அதே மாதிரி பாலகோ பிளஸ் ஆகதோ சந்தியாச்சு பாலகாவதோ பாலகோ அவுக்கு ஆவு வந்து பாலகாவாகதோ அப்படின்னு ரூபாய் சந்தியா இருக்கு. ஆனா விட்டு அவு வந்தாவிட்டு மக்கார லோபம் வந்து பாலகா ஆகதோ அப்படின்னு ரூபம் இருக்கு. அந்த இடத்துலயும் சவர்ண தீர்க்கம் பாலகாகதோ அப்படின்னு சந்தி பண்ணலாம், சவர்ண தீர்க்க சந்தி பண்ணலாம். அதுவானது பண்ண கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு உதாரணம் சொல்லி அதுக்கப்புறம் வர சந்தியை சொல்லி அது கூடாதுன்றதும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு உதாரணம் ஏக்கு ஓக்கு ஐக்கு ஆவுக்கு 4த்துக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். சந்தி வந்து லோபம் வந்த சொல்லி லோபம் வந்தாவது அங்கே என்ன சந்தி வரும்ன்றத பேக்கெட் பண்ணி காமிச்சு அது பண்ணக்கூடாது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன் இந்த உதாரணத்துல. ஓகேவா? பின்னாடி வரும் குணசந்தி சவர்க்க தீர்க்க சந்திலாம் பின்னாடி வரும். இன்னொரு விஷயம் சொல்லு. இல்ல சந்தேகம் என்ன இருக்கா? முன்னாடி கொடுத்துருக்க சந்தேகம் இப்ப இல்ல சுவாமி, திருப்பி பார்க்கும்போது பாருங்க. இன்னொரு விஷயம் கொடுத்துருக்க. பதாந்தாத்து ஏகாராத்து ஓகாராச்ச அகாரே பரே பூர்வரூபம் பவதி. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அரே பிளஸ் அவன் அரே பிளஸ் அவன் இருக்கு. இப்ப இங்க ஏ இருக்கு, இங்க ஆ இருக்கு. இப்ப அச்சு பரமா இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணலாம்? ஏ கை வரலாம கூடாதா? அரே ஏ அவன் அரே அவனை காப்பாத்துன்னு இருக்கும். அரே என்னை காப்பாத்துன்னு இருக்கும். அரே என்னை காப்பாத்து சம்பவம் அது. அப்ப ஏ இருக்கு, ஆ இருக்கு, அச்சு பரம் உயிர் பரமா இருக்கு. என்ன வரலாம்? அவங்க வரலாம கூடாதா? ஐ அது வரலாம கூட வராமா? அந்த ஏ கை ஓ கவுக்கான ரூல்ஸ் ஆனது கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா பூர்வரூபம் என்ன? இந்த ஏ ஆருக்கு பதிலாக ஏ வரலாம். இந்த ஏ வந்துடும். இது பூர்வம், இது பரம். இந்த ஏ இருந்து இல்ல ஓ இருந்து பக்கத்துல ஆ இருந்தால் ஆ மாத்திரம் இருந்தால் முன்னேற்று வரும். அர்த்தம் இருக்கேன். அதான் அந்த பதம் எப்படி இருக்கணும்? இந்த ஏகாரம் பதாந்த வரும். பதாந்த ஏகாரம் பதாந்தமான ஏகாரம் பின்னாடி அகாரம் பின்னாடி ஆ
அகாரம் அது இருந்தால் இந்த ஏக்கும் ஆகும் சேர்த்து பதாந்தமான ஏகாரம் பின்னாடி அகாரம் இருந்தால் இந்த ஏகாரத்துக்கும் அகாரத்துக்கும் சேர்த்து பூர்வ ரூபம். பூர்வம்னா முன்னாடி என்ன ரூபம் இருக்கும்? முன்னாடி என்ன இருக்கு? ஏ இருக்கீங்க. ஏ இருந்தா ஏ ஏகாரமோ இல்ல ஓகாரமோ இருந்து பக்கத்துல அகாரம் இருந்தால் ஒரு ரூபம். இருந்தால் ஏகாரம், ஓ இருந்தால் ஓகாரம். இப்போ அரேந்து பதம், அரேந்து பதம் கடைசி ஏற்று ஏ பதாந்தமான ஏகாரம் பின்னாடி அகாரம் பரமா. அப்போ இந்த ஏகாரத்துக்கும் அகாரத்துக்கும் போயிட்டு அது முன்னாடி பேசினாரு பூர்வ ரூபம், பூர்வ எழுத்து ஏகாரம் அது வந்துடும். வந்துச்சுன்னா அது தாயே போயிட்டு வே இருக்கு. அப்ப ஏ சேர்த்து அரே அரே பிளஸ் அவ அந்த ஏகாரமானது பதாந்தமான ஏகாரம், பக்கால அகாரம் பரமா இருக்கு. அப்ப அந்த ஏகாரத்துக்கு அகாரத்துக்கு சேர்த்து பூர்வ ரூபம். பூர்வம்னா முன்னாடி எழுத்து இருக்கோ அதோட ரூபம், அதோட உருவம். முன்னாடி இருக்கிறது ஏ உருவம், அந்த ஏ உருவமே அப்படியே வந்துடும். இந்த ரெண்டும் போயிடும். அப்போ அரு ஏ இது பத்தியே அரே அரே எஸ் மாதிரி போடுவாரு அவகிரகம் பேரு. எஸ் மாதிரி போறது அவகிரகம் பேரு. இது ரெண்டு விதமா சொல்றா. இந்த எஸ் போறது சில பேர் பூர்வ ரூபம். இந்த பூர்வ ரூபம் வந்தா எஸ் போடுறதுன்னு ஒரு ஒன்று வச்சுட்டு இருக்கான். அங்க எஸ் போட்டா பூர்வ ரூபம் வந்திருக்குன்னு அர்த்தம்னு ஒண்ணு. சில பேர் சொல்றா ரெண்டு எஸ் ஒரு எஸ் இடத்துல இருக்கும், சில ரெண்டு எஸ் இருக்கும். ஒரு எஸ் இருந்தா பின்னாடி அரே அவன் ஒரு எஸ் இருக்கும். ரசமான அகாரம் தான் ஒரு எஸ்ஸும். இப்ப தீர்க்கமான எழுத்து ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு எஸ் போடுறான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா எனக்கு எஸ் வந்தா பூர்வ ரூபம் வந்திருக்குன்னு அர்த்தம். எஸ் வந்தா பூர்வ ரூப சந்தி வந்திருக்குன்றதுதான் பிரயோகம் அப்படின்னு உதாரணம். அப்படி எஸ் போடுறதுன்னா பேரு அவகிரகம் அப்படின்னு பேரு. ஓகேவா? இது ஒரு ரூல்ல. ரெண்டாவது ஏகாரத்துக்கு உதாரணம் அரே பிளஸ் அவ. ஓம் உதாரணம் விஷ்ணு பிளஸ் அவ. இங்க விஷ்ணு ஓ அவ. இப்ப இந்த ஓக்குதான் வரலாம், ஆனால் அது வரல. ஓக்கு சேர்த்து ஓக்கு ஆகு சேர்த்து வந்துடும். வந்தால் விஷ்ணு ஓ இங்க யானை வந்ததுன்னு வராது. எப்போ அச்சுபரமா தான் உண்டு. ஆனால் அச்சுல ஆ இருந்தால் கிடையாது. எப்போ ஏ ஓக்கு பதிலாக ஏ ஓ இருக்கணும். அதுவும் பதாந்தமா இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஏ ஓ சாப்பிடாது, ஏகாரம் ஓகாரமோ இருக்கணும். அது பதாந்தத்துடைய கடைசியில் இருக்கணும். பதாந்தம் இல்லைன்னா கிடையாது. பதாந்தம் இருந்தாதான் பூர்வ ரூபம். பதாந்தமா இருக்கணும். பேரு அகாரம் இருக்கணும், ரசமான அகாரம் இருக்கணும். அப்பதான் பூர்வ ரூபம். இல்லாட்டி இந்த ரூல் இதுல எந்த இது ஒண்ணு குறைஞ்சாலும் பூர்வ ரூப சக்தி வராது. பதாந்தம் கேட்டாலும் வராது, ஏகாரமோ ஓகாரமோ வேற எழுதிருந்தாலும் வராது, இல்ல வேற எழுதிருந்தாலும் வராது. இதான் ரூல்ஸ். பதாந்தமா இருக்கணும், ஏவோ ஓ இருக்கணும், பின்னாடி இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல பூர்வ ரூபமானது. இது ஒரு ரூல். பூர்வ ரூபம் நிறைய பூர்வ ரூபம் இருக்கு. இது ஒரு பூர்வ ரூபம் வரதுக்கு இது ஒரு இடம். ஓகேவா? ஓகே. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம் சார். ஆமா சாமி, நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸ். ஆமா, இது நம்ம இப்படி ஈஸியா சொன்னாலும் புரியாது. இதை கௌமதியா படிச்சாதான் அந்த சூத்தத்தோட படிச்சா கொஞ்சம் புரியும். நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க இது முதல்ல பார்த்து திருப்பி அந்த கௌமதி கிளாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஆரம்பிச்சு அதுக்கு 10% வரும். நம்ம இன்னும் சூத்தத்தோட படிச்சுட்டே புரியும் நம்மளுக்கு. இது பேசியா அதை படிச்சிருவோம். இது ஓரளவு ஆகும். அதுக்கப்புறம் இந்த கௌமதியை படிச்சு பார்க்க
பிரகாரம் படிச்சோம்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அது ஈஸியா இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும், புரியும். ஏன்னா அப்படியே உதாரணத்துக்கு நமக்கு என்ன ரூல்ஸோட படிச்சோம்னா மனசு நல்லா நிற்கும். இது கொஞ்சம் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். முதல்ல அந்த பிரயத்னம் ஞாபகம் இருக்கணும், அதான் ஒண்ணு மறந்து போயிடுறது. ஒண்ணு என்ன சுவாமி படிச்சுட்டு சூத்திர வந்து படிக்கிற அது என்னென்ன வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். அதுலயே கொஞ்சம் ஒரு படிக்க ஒரு சொல்றோம்னா அது என்னென்ன ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிறது அப்படின்ற பார்த்து வந்தோம்னா நமக்கு ஈஸியா போயிடும். அதாவது முதல் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஸ்லோகத்தை நீங்க வச்சு பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். பதம் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு புரிஞ்சா நமக்கு சரியா போயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வராங்க. அப்புறம் நம்ம சூத்திரம் தெரியறதான்றது அப்புறம் பார்க்கலாம். அந்த பிரிக்கிறதே ஒரு சூத்திரம் தெரியாத கூட அந்த இடத்த பார்த்து நம்ம பிரிக்க நமக்கு நாலேஜ் வந்துடும். அப்புறம் சூத்திர பிரகாரம் படிச்சுட்டா ஈஸியா இருக்கும். இந்த தானே மகேஸ்வர சூத்திராணி கஷ்டம்னு பார்த்தோம். ஆனா அது இப்ப ஈஸியா இருக்கு. இதுதான் இப்ப கொஞ்சம் கஷ்டமா வருது. இல்ல நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஸ்லோவா போறோம், அர்ஜென்ட் இல்லை நம்மளுக்கு. பாருங்க போறோம், அது கஷ்டம் இல்லை. நம்ம ஒரு மனசுல பயந்ததே இதெல்லாம் தான் வரும். எங்களுக்கே கஷ்டம் தான், டக்குனு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். பழகிறதுனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு. பழகாத கஷ்டம் அவ்வளவுதான் வித்தியாசம். பழகிறதுனா எங்களுக்கு ஈஸியா போயிடும். மேல போனா எங்களுக்கு அந்த கஷ்டமா இருக்கும். டக்குனு பிரமிச்சுதான் வந்துடும். மேடம் சொல்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பாலகாக்க ஈஸியா இருக்கும். அவ இதுலயே மூழ்கறா, நம்ம வந்து ரொம்ப லேட்டா கத்துக்கிறோம். அதனால கொஞ்சம் சிரமம். அது இல்ல வயசு சிரமம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். சின்ன வயசுல தான் வந்துருமான வராது. இன்ட்ரெஸ்ட் இருந்தா எந்த வயசு வேணா வரும். ஆனா என்ன கொஞ்சம் அவ 2 வாட்டி படிச்சா வரது இன்ட்ரெஸ்ட் இருக்குவாருக்கு. நம்ம 4 வாட்டி படிக்கணும், 6 வாட்டி படிக்கணும். ஒரே ஏஜ்ல இருக்குவாருக்கு வித்தியாசப்படும். நொட்டு பண்ற வித்தியாசப்படும். அது பாலகன் சிறுவன் இல்ல, அது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஆனா படிக்க மாட்டேன். நம்மளுக்கு புரியாது, படிக்க ஆசைப்படுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவு கவனிப்போம். அவன் 2 வாட்டி படிக்க, நம்ம 4 வாட்டி இல்ல சுவாமி, 50 வாட்டி படிச்சாதான் பசங்களுக்குதான் 4 வாட்டி படிச்சா நமக்கு 50 வாட்டி படிக்க. நம்ம 2 ரூபா படிச்சா வராது. லாங்குவேஜ் கூட எப்படின்னா நம்ம போய் சப்ஜெக்ட் புரிஞ்சு வராது. போய் பழகணும், போய் பழகி பேசி பழகினா வரும். அதே நம்ம இதை படிச்சது அப்படியே அப்ளை பண்ணியா வந்து ஸ்லோகங்களை படிச்சா தானா வந்துடும். அது காலம் தான் வரும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி விடுங்க சுவாமி, அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இல்ல நீங்க எங்க சொல்றத கேட்டீங்கன்னா சரியா சொல்ல ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுங்க. ஞாபகம் இருக்காது. நான் பார்த்து பழக போஷன் நாங்க பாடம் எடுத்துட்டே இருக்குமா அப்படிதான் விட்டுருவாங்க. அப்படிதான் விட்டுருவாங்க. நான் தெரியாது. அது பழக்கம் சரியா போயிடும். தன்யஸ்மி சுவாமி.